வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சுண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பச்சை சுண்டைக்காய். நார்மலா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த கடையில விக்குது இல்லையா, அந்த சுண்டைக்காய் வத்தல், அது வச்சு வத்த குழம்பு செய்வாங்க நெறைய பேரு. ஆ சில பேர் இந்த பச்சை சுண்டைக்காய் தெரிஞ்சவங்க செய்வாங்க. சில பேர் நம்ம என்ன யோசிப்போம்னா, இது கசக்கும். அதனாலேயே நெறைய பேர் இத பத்தி சமைக்க மாட்டாங்க. ஆனா, இதில அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. அந்த புளியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி வச்சோன்னா இன்னும் நமக்கு நிறைய அதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பூண்டு, தக்காளி இதெல்லாம் நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சுண்டைக்காவை இந்த மாதிரி உங்களால் முடியும்னா கத்தி வச்சு ஒன்று ஒன்றா கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படி நான் உங்களுக்கு டைம் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி இடிக்கிறது இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ஒரு 4-5 சுண்டைக்காய் போட்டு இப்படி ஒரு இடி இடிச்சிங்கன்னா சுண்டைக்காய் நம்ம கட் பண்ண மாதிரி அது ஆகிடும். அதை நம்ம அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு அப்படி இடித்து நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அதை நீங்கள் கட் பண்ண சுண்டைக்காவை மறக்காமல் தண்ணியில் போட்டு வைங்க. அதுதான் மெயின். இல்லைன்னா கருத்துடும். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் அதில் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் அதில் வெந்தயம் வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நீங்கள் அப்படியே உரித்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை அதையும் கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம பூண்டு உரித்து வச்ச பூண்டையும் சேர்த்து இதை வதக்குறோம். அடுத்து தக்காளி, நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு தக்காளி இதோட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குழம்பு எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. இதோட ரெசிபியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு அந்த மிளகாய்த்தூளை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டும். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோடு சேர்த்துக்கலாம். அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்த்துட்டு ஒரு கொதி விடுங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காவை மறக்காமல் தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா சுண்டைக்காய் கருப்பாயிடும். அதனால் சுண்டைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க. ஒரு வேளை அது வெளியே மறந்து வச்சிட்டிங்கனாலும் கொஞ்சம் வச்சிட்டிங்கனாலும் அதில் ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு அலசி போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்கிறது ரொம்ப இருக்கிறது கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம சுண்டைக்காவை அதோடு சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய், அதை போட்டாச்சு. போட்டுட்டு அதை மூடி வைங்க. அப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மூடி வைங்க. இதை சுண்டைக்காய் நல்லா வேகட்டும். நடுவில் நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. சுண்டைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் சின்ன பசங்களுக்கு இந்த பூச்சிலாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வராது. நல்லா டைஜஷன் ஆகும். ரத்த சோகையை இது சரியாகும். இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இந்த சுண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா இது கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ரொம்ப இல்லை, சும்மா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா இது அதோட டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த சுண்டைக்காய் நம்மளோட வயிற்றில் இருக்க பூச்சி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சுண்டைக்காய் கொடுத்திங்கன்னா அந்த சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரும். அப்புறம் நிறைய இதில் சொல்லிகிட்டே போகலாங்க. நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு. அல்சர் பிரச்சனை இருக்கவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம். அப்புறம் உடம்பு டயர்டாக இருக்கா, உடல் சோர்வு அதிகமாக இருக்குங்களா, நீங்கள் இந்த சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.